Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம free online tailoring class-ஓட 63வது class. இந்த classல என்ன பார்க்க போறோம்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான brooch ரெடி பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த brooch-ஐ நம்ம டிஃபரண்டா நிறைய விதத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்றது ஒரு saree pin-ஆ தான் யூஸ் பண்ண போறேன். saree pin சொல்றதை விட எல்லா dress-லயும் நம்ம தேவையான இடத்துல பின் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். குர்த்தியில் சின்ன பிள்ளைங்களுக்கான ஃப்ராக்கில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதையே நம்ம டிக்டாக் கிளிப்பில், அலிகேட்டர் கிளிப்பில், ஹேர் பேண்டில், ஹேர் கிளிப்பில், சென்டர் கிளிப்பில் எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சூப்பராக வியர் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே ரிச் லுக்கில் இருக்கும். கடையில் இதை வாங்கணுன்னா இந்த மாதிரி நம்ம விரும்புகிற மாதிரி வாங்க முடியாது. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பீட்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக்கை கொடுக்குறது. இதே மாதிரி நீங்கள் கோல்டன் கலர், சில்வர் கலர், காப்பர் கலர் அந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணி வியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நான் என்கிட்ட இருந்த லைட் லாவெண்டர் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காட்டன் லைனிங் அல்லது காட்டன் கேன்வாஸ், நம்ம ட்ரெஸ்லலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, நெக் டிசைன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுற கேன்வாஸ் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற அந்த பீடையும் ஒயிட் கலர் இருக்கிற ரவுண்ட் பீடையும் இன்சர்ட் பண்ணி எடுக்கிறோம். சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த சென்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுமானா அப்படியெல்லாம் இல்லை, ஓரத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி சென்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். ஒயிட் கலர் பீடை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னா லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ட்ராப் ஷேப்பில் இருக்க பீடையும் லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் பீடு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எடுத்துருக்கிற த்ரெட்டு ரொம்ப லிமிட்டட் சைஸாக குட்டியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்தால் அடிக்கடி சிக்கு வரும். எனக்கு கூட அடிக்கடி சிக்கு வந்துச்சு. எப்போவுமே ஒரே மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்திருக்கிற சிக்கை நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அப்படி பண்ணலை. எதுக்காகனா இந்த கேன்வாஸ்க்கு பின்னால் திரும்பியும் கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணுறதுனால எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் உள்ளே தான் இருக்கும். ஸோ நான் அதை கட் பண்ணி எதுவும் எடுக்கலை, அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். எவ்வளோ நெருக்கமாக உங்களால் முடியுமோ அந்தளவு நெருக்கமாக பண்ணுங்கள். நான் இதில் 20 ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஒரு 30 வரைக்கும் இந்த சைஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் நல்லா நெருக்கமாக கிடைக்கும். நம்ம எவ்வளோ நெருக்கமாக பண்ணுறோமோ, கேப் இல்லாமல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு லுக் அழகாக இருக்கும். தொடர்ந்து கண்டினியூவஸாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரூச் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணலாம். நம்ம saree வியர் பண்ணுறோன்னா saree பின்னாக யூஸ் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ரீத்தெல்லாம் நம்ம ப்ளைனாக வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலரில் இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளைனாக இருக்கிற குர்த்தியில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண ப்ரூச் ஒர்க் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செப்பரேட்டாக கூட நீங்கள் பண்ணலாம். கிளாத்தில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அந்த மேட்ச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் நீங்கள் உங்கள் ஐடியாஸை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இந்த டிசைனில் நான் ஒயிட் கலர் பேர்ல் போட்டிருக்கிறதுக்கு பதிலாக காப்பர் கலர் போட்டிருந்தா கூட இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ டைட்டாக பண்ணுங்கள். கொஞ்சம் லூஸ் ஃபிட்டாக கூட ரொம்ப லூஸாக தெரியுது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழே ஊசியை கொண்டு போகும்போது டைட் பண்ணிக்கோங்க. சென்டர் கிளிப்பில் கூட இதை நம்ம யூஸ் பண்ணலாம். சென்டர் கிளிப் மீன்ஸ் நம்ம பெரியவங்கெல்லாம் சென்டரில் யூஸ் பண்ணுவோம்ல, குட்டி கிளிப்பாக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கீழே யூஸ் பண்ணுற பெரிய கிளிப்பு அதுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் இதை எதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னா, லாஸ்ட்டாக நம்ம ஒரு வெல்வெட் ட்ரெஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, டீப் நெக் தியரி யூஸ் பண்ணி ஒரு வெல்வெட் ட்ரெஸ் ரெடி பண்ணோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு இதை சென்டரில் அல்லது சைடில் ரொம்ப ப்ளைனாக இருக்கிறதுனால இந்த ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, வேறு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக இருந்தால் நான் இதை வியர் பண்ணிக்குவேன். சாரீ பின்னாக கூட யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா பின்னால் நம்ம பின்னை வச்சு அட்டாச் பண்ணுறதுனால. ரிப்பீட்டடாக அதே தான் நம்ம பண்ணுறோம். ரொம்ப டஃப்பாலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஆரிக்கிட்ட என்கிட்ட வாங்கியிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கியிருந்தாங்க. ஒரு 235 ருபீஸ்க்கு ஆரி கிட்டு கூடாலே எக்ஸ்ட்ரா ரூபாயை அவங்க கொடுத்துருந்தாங்க. கூடவே ப்ரூச் மெட்டீரியலுக்கான ஒரு கொஞ்சம் பொருள் எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் அவங்க கேட்டிருந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு தேவையான பொருளை கொடுத்துருந்தோம். அந்த பொருள் என்னெல்லாங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் தேவைப்பட்டால் கேட்டு வாங்கிக்கலாம். லாஸ்ட்டு கிளாஸில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது வாய்ஸ் டபுளாக கேட்டிருந்து, வாய்ஸ் ஓவராக இருந்து. ஸோ அதை நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு பின்னால் இன்னொரு முறை கேன்வாஸை அப்ளை பண்ணி ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக கேன்வாஸ் அப்ளை பண்ணிடலாம். நான் இப்போ கோல்டன் கலரில் சேஃப்டி பின் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் குட்டி சைஸாக இருக்கும். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற சில்வர் கலர் பின்னை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் கேன்வாஸ் குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். B7000 க்ளூ போட்டு தான் அட்டாச் பண்ணுறேன். ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகும். ஃபேப்ரிக் க்ளூ கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இந்த பின்னு, இந்த சேஃப்டி பின்னு சைஸ் ரொம்ப குட்டியாக இருந்தாலும் இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் இதை வாங்கும்போது ஒரு 2 நேரம் அல்லது 3 நேரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கும்னு நினச்சேன். யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இதை பெர்மனெண்ட்டாக இதையே ஃபிக்ஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட எந்த பின் இருக்கோ அந்த பின்னை நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேன்வாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். திரும்பவும் கேன்வாஸில் ஒரு குட்டியாக ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பின்னை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் ரெடி பண்ணிட்டேன். இதை பின்னோட ஹெட் இருக்கிற அந்த சைடில் இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரூச்சில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும், நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ட்ரெஸ்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ண ப்ரூச் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி குட்டியாக கூட நீங்கள் பண்ணலாம், இன்னும் நல்லா பெருசாக கூட பண்ணலாம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரெஸ்ஸில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஷால் நம்ம டபுள் சைடு யூஸ் பண்ணுறோன்னா அல்லது ஷால் யூஸ் பண்ணலன்னா அந்த மாதிரி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்க நல்லாயிருக்கும். சிங்கிள் சைடு ஷால் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு ஆப்போசிட், எந்த சைடு ஷால் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே அதோட லுக் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான சூப்பர் வீடியோவை நம்ம கிராஃப்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்க பொருளே நம்ம கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஸ்டாக்கிங் கிளாத்து அதோட ஒயர் வச்சு நம்ம பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் நியர்பை ஷாப்பில் கிடச்சின்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ட்ராப் ஷேப்பில் இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதோட ரேட்டுமே ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஒரு 15 ருபீஸ் பேக்கில் நான் வாங்கினேன். அதை இப்படி ஒரு குட்டி ப்ரூச் பண்ணுறதுக்கும், ஏற்கனவே நம்ம ஒரு செமி சர்க்குலர் ஃப்ராக் சின்ன பிள்ளைக்கு பண்ணியிருந்தோம், அதுக்கும் ஒரு ப்ரூச் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 2 ப்ரூச் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருந்திருக்கு. ஒரு 15 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலே போதும், சூப்பரான ப்ரூச் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த ப்ரூச் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.